ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் மட்டும் கிடைக்கிற இந்த பிளாக் சிக்கன் கறியை இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் கிச்சனில் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க. அதே கடாயில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா கருகாமல் வரும். இந்த மசாலாவை இப்போது நம்மக்கிட்ட இருக்க சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சு அந்த கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நமக்கு தேவையான அளவு வெங்காயம், கொஞ்சமாக ரம்பை இலைகளை போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்மகிட்ட இருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. இப்போது குடம்பு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டில் பறிக்கிற கொரக்காய் தான் போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இருக்குன்னா நம்ம பிளாக் சிக்கன் கறி ரெடி.